நாகை சங்கமத்தின் துணை இயக்குநராகவும் நம்மளது அண்ணாமலை பல்கலைக்கழக முதுகலை பொது நிர்வாகத்தில் உள்ள மாணவியாகவும் இருந்துள்ளார்கள். இளங்கலை சட்டக்கல்லூரி பயின்றவர்கள், பாரதி புகழ்மணி விருது, பல்துறை வித்தகர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார்கள். பத்திரிகைகளில் சிறப்பாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பத்திரிகையாளர் ஒப்புதல் சங்கத்தின் மாணவர் துணைத் தலைவராக இருக்கிறார். தமிழையும் பாரதியும் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் சென்று பரப்பி பாரதி கொண்டாட்டி வருகிறார். அவர்களுக்கு உறுதுணையாக திருமதி சுந்தரி அவர்கள் குரலிசை நிகழ்த்த உள்ளார்கள். இவர்கள் SSKV பள்ளி காஞ்சிபுரத்தின் இசை ஆசிரியராக 22 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். தனது தந்தை திருமதி பகவதீஸ்வரனையே தனது குருவாக கொண்டு இசை பயின்றவர். அவர்களையும் அனைவர்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இவருக்கு உறுதுணையாக நமது சிதம்பரத்தை சார்ந்த திரு மணிகண்ட தீட்சிதர் அவர்கள் மிருதங்கம் இசைக்க உள்ளார்கள். இவர் நன்கு அறிந்தவர். நமது அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் என்பது மிகவும் மகிழ்ச்சி. இப்போது பல வித்வான்களின் இசை நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக இசை நிகழ்ச்சி மிருதங்கம் துணை புரிந்து கொண்டு வருகிறார். அவர்களையும் விழா குழுவினர் சார்பிலும், அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும், மாணவர்கள் சார்பிலும், இசை ஆர்வலர்கள் சார்பிலும், அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்குறுப்புதல்,
இவை அனைத்தும் நீ அருளும் தொழில் கடந்தோ ஒளிவளரும் தமிழ்வாணி அரியனேற்கு இவை தந்து உதவுவாள். இந்த அருமையான மகாகவி பாரதியாரோட பாடலைத்தான் இன்று நமது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை ஆதரவுடன் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகம் சிங்கப்பூர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான பன்னாட்டு இசை தமிழ் திருவிழா மாநாட்டிற்காக நான் இந்த பாரதியின் வரிகளை அனைவருக்குமாக சமர்ப்பித்துவிட்டு இங்கு என்னுடன் குரல் இசை பாட வந்திருக்கும் ஆசிரியை SSKV காஞ்சிபுரம் பள்ளி ஆசிரியை திருமதி சுந்தரி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மூரை சேர்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மேலாள் மாணவரும் இந்நாள் வித்வானுமாகிய திரு மணிகண்ட தீட்சிதர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் எனக்கு என்ன ஒரு பெருமை என்று கேட்டால், நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் MA பொது நிர்வாக மாணவி என்பதில் எனக்கு இங்கு வந்து உங்கள் முன்னால் நான் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிக்கொண்டு, மகாகவி பாரதி இசை தமிழுக்காக அவர் பாடியது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏனென்றால் நேற்றைய நிகழ்ச்சி தமிழ் மூவருக்காக மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டு அந்த ஓவியமும் வரையப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. அந்த தமிழ் மூவர்கள் பாடிய பாடல்களை விட மகாகவி பாடியது அதிகம். 3000-4000 பாடல்கள் மகாகவி நமக்காக பாடியிருக்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டால், பாரதி தானே பாடலை எழுதி, தானே இசையமைத்து, தானே அதற்கு தாளமோடு தானே பாடியவர். இது ரொம்ப நல்ல ஒரு செய்தி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஏன்னா மாணாக்கர்களுக்கு இது கண்டிப்பாக தெரிய வைக்க வேண்டும் என்பதாக மகாகவி பாரதியின் தங்கையின் கொள்ளுப்பேத்தி, தங்கையின் பெயர் தங்கம்மாள், அவர்களது மகள் வயிற்று பேத்தி நான் என்பதில் பாரதியார் பாடல்களை உங்களுக்காக தனித்துவமாக இந்த மேடையில் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அதற்கு மிகச் சிறப்பாக உறுதுணை புரிந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் சிங்கப்பூர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் கிரீஷ்குமார் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களது துணைவியா டாக்டர் சிவகௌரி கிரீஷ்குமார் அவர்களுக்கும், இசைத்துறை தலைவர் ஐயா டாக்டர் சுதர்ஷன் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் நமது முதுபாணர் ஐயா தக்கேசி ஐயா குடும்பத்தாருக்கும், நமது RK சுந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், அழகழகாக வண்ண வண்ண உடையில் இங்கு அழகாக காட்சியளிக்கும் எனது மாணவ கண்மணிகளுக்கும் சிறப்பான ஒரு வணக்கத்தை சொல்லி, மகாகவி பாரதியை பற்றின இந்த உரைக்காக உங்களுக்கு மிகச் சிறப்பான நன்றி வணக்கம். முதலில் இசை, நாம இன்றைக்கு இசை திருவிழா தான் கொண்டாடுறோம் இல்லையா? இசை எங்கிருந்து வந்தது? இசைன்னா நாதம்னு நமக்கு தெரியும். நாதம் எப்படி முதலில் வந்தது? திருமூலர் ரொம்ப அழகா சொல்ற, தூரத்தில் ஜோதி தொடர்ந்தொரு சக்தியாய், ஆர்வத்து நாதம் அனைந்தொரு விந்துமாய், பார சதாசிவம் பார் முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்திவோர் சாத்துமானாமே அப்படின்ட்டு. அதாவது பஞ்சபூதங்களை நமது சிதம்பரேசன் ஆகிய சிவபெருமான் சிவகாமி அன்னை சக்தியாக மாற்றி அவள் படைத்தது இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் முதலில் தோன்றியது வானம். வானத்தில் இருந்து பிறந்ததுதான் இசை, நாதம். வானத்தின் தன்மை எதுவென்று கேட்டால் ஒலி, நாதம். இந்த வானம் அதற்கு ஒரு தன்மை. அதற்கு பிறகு காற்று பிறக்கிறது. காற்றுக்கு 2 தன்மை. வானத்தின் ஒலி, காற்றுக்கு ஸ்பர்சம். ஆக ஐம்பூதங்களில் 2 வந்துவிட்டது. 3வது தோன்றியது நெருப்பு. நெருப்புக்கு 3 தன்மை. இதே மாதிரியாக நாதம். ஏன்னா தீ எரியும் போது சரச்சர படப்பட அப்படின்னு எரியும் இல்லையா, ஒலி. அது ஒரு இசை, நமக்கு தெரியும். ஏன்னா தீக்கு 3 குணங்கள்: ஓசை, ஸ்பர்சம். தீய சுட்டா சுடும் இல்லையா, ஸ்பர்சம் உண்டு. அது போக ஒலி உண்டு, அதற்கு கண்ணால் பார்க்க முடியும். 3வது சுவை வந்துவிட்டது.
நான்காவது தன்மை என்னவென்று கேட்டால் மிக அழகாக நீர் தோன்றியது. நீருக்கு 4 சுவையும் சேர்த்து 4 குணங்கள். 5வதாக இந்த பூமி மண் தோன்றியது. இந்த மண்ணில் சிறப்பாக மண்ணிற்கு 5வது தன்மை சுவை, வாசனை. இது 5ம் சேர்ந்து இந்த பஞ்சபூதங்கள் சிறப்பாக படைக்கப்பட்டது. இதே தில்லையின் போற்றி திரு அகவல் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் என்ன சொல்கிறது தெரியுமா? பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி, அறிபவர் உள்ளத்து அமுதே போற்றின்னு இந்த தில்லை சிதம்பரத்து திருப்போற்றி அகவல் நமக்கெல்லாம் சொல்கிறது. இந்த 5 பூதங்களை பற்றி தான் நமக்கு இந்த இசை திருவிழாவே இந்த ஒலிகளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒலிக்காக ஆழ்வார்கள் போற்றி திருஅகவல் பாடியாச்சு. ஆழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? திருச்சந்த விருத்தம் எழுதுகிறார் நமது திருமழிசை ஆழ்வார். என்னவென்று கேட்டால், பூநிலாய 5மாய் புணர்க்க நின்ற 4மாய், தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய், மீநிலாய 1மாய் வேறு வேறு தன்மையாய், மீநிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே. சந்தம்னா சப்தம்னு நமக்கெல்லாம் தெரியும். இப்ப தேவாரம் பாடுற பன்னிசை இந்த சந்த விருத்தத்தோட அமைஞ்சதுன்னு மாணவர்களாகிய உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது அழகா பாடிட்டு போயிட்டார். இந்த ஆழ்வாருக்கு அடுத்தது இதே சந்தம், இந்த ஒலி, இந்த இசையை பாடினது யாரு? கம்பர் பாடுறார். உத்தரகாண்டத்துல எழுசீர் சந்த விருத்தம் உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இப்படி இந்த சப்தத்தையும் சந்தத்தையும் வைத்து நமது இசை ஏற்பட்டது. இவர்களெல்லாம் சொல்லிவிட்டு நீ எதற்காக இங்கு வந்தாயோ அதை சொல்லு அப்படின்னு யாரோட மைண்ட் வாய்ஸோ எனக்கு கேட்கிறது. இதே சந்தத்தை மகாகவி பாரதி எப்படி பாடினார் தெரியுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதை மிகச் சிறப்பாக சுந்தரி அவர்கள் இசையுடன் திரு மணிகண்ட தீட்சிதர் மிருதங்கத்துடன் உங்களுக்கு பாடுவார்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை வாங்கி முன்னும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த அருமையான சந்த பாடலுடன் ஆரம்பிச்சோம் இல்லையா? ஆனா பாரதிக்கு இசைக்குமான தொடர்பை அவரே சொல்றார். எடுத்த உடனே அவர் என்ன தெரியுமா? புதுச்சேரியிலே மணக்குள விநாயகரை நினைத்து பாடல் பாடுகிறார். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்து எய்திடல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இதையும் தரணி கடவாயே அப்படின்னு பாடுறார். எப்படின்னா ரொம்ப நம்ம வேதங்கள் எப்படி இசையுடன்
நம்மை பாட வைக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். ருத்ரம் சமகம் எல்லாம் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேதம் நமக்கு என்ன சொல்றது? எனக்கு வேண்டும் வரங்களை பாரதி பாடினார் இல்லையா? அது எப்படி நாம வேதத்துல என்ன கேட்கிறோம்? சமகம் நமக்கு என்ன சொல்றது? சஞ்சமே மயச்சமே பிரியச்சமே அனுகாமச்சமே காமச்சமே. இது இசையுடன் நாம எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு பகவான் சிவன் கிட்டக்க வேண்டுறோம் இல்லையா? இதே வேதத்தை தமிழாக்கம் நாம தமிழிசைக்காக பாடுபடுறோம். அப்ப பாரதி என்ன கேட்கிறார்? எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. வேதங்கள் மாதிரியாக அந்த வித்தைகளை எல்லாம் எனக்கு கொடு, கணக்கும் செல்வம் கொடு, 100 வயது கொடு. இதையெல்லாம் எதற்கு? இந்த மானுட வாழ்க்கையை உய்விப்பதற்காக கொடு என்று மிக அழகாக கேட்கிறார். இப்போ இந்த பாடலை சுந்தரி அவர்கள் இசையுடன் பாடுவார்கள். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல். மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல். நினைத்த நம்ம மனசு அலைப்பாயிருது. எப்ப பாரு இந்த இடத்துல இப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்து திடீர்னு என் மனசு அமெரிக்காவுக்கு போயிடும், ஆப்பிரிக்காவுக்கு கூட போயிடும். ஏன்னா மனம் நிலை இல்லாதது. இந்த மனம் சலனம் இல்லாமல் இருப்பதற்கு எனக்கு வரத்தை கொடு. அந்த விநாயக பெருமானை அழகாக வேண்டுகிறார். மனம் சலனம் இல்லாமல் இருக்கணும், மதியில் இருளே தோன்றாமல் இருக்கணும்னா நாம் நம்மை நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் இசையுடன் பாடுகிறோம் என்பதை விட அந்த இசையை தமிழிசையில் பாடுகிறோம். அந்த தமிழில் உள்ள அந்த வார்த்தைகளின் பொருளை உணர்ந்து நாம் பாடினோம் என்றால் நம்மால் மிகச் சிறப்பாக இந்த இசை விழாவை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். அழகான அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு நாம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தின் பட்டறிவு மொத்த முடிவு அதுதானே. ஆக இந்த பொருள் கணக்கும்படி வேண்டும். எதற்கு வேண்டும்? கணக்கும் செல்வம் 100 வயது வேண்டும்னு கேட்கிறார். எதுக்கு கேட்கிறார் தெரியுமா? பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இம்மண் மீதுள்ள மக்கள், மரங்கள், பறவைகள், புல் பூண்டு மிருகங்கள் யாவும் என் வினையால் இரும்பை தீர்ந்தே அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவாங்கிறார். இது நம்ம எல்லாரும் வேண்டுறதுதான். நான் நல்லா இருக்கணும், எங்க பக்கத்து வீட்டு மாமி நல்லா இருக்கணும், எங்க வீட்டு பூனைக்குட்டி நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி நல்லா இருக்கணும், எங்க வீட்டு செடியில நிறைய பூ பூக்கணும், அந்த மரம் நிறைய மாம்பழம் தரணும். இப்படி எல்லாம் நம்ம வேண்டுவோம் இல்லையா? இதே மாதிரி பாரதியும் வேண்டுற. இது மட்டும் வேண்டினா அவர் வெறும் கவி. ஆனா அவர் மகா கவி இல்லையா? மகா கவின்றதுனால இந்த பாடலோட அடுத்த வரியை நாம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. இது வரைக்கும் சொன்னா அவர் கவி. இதுக்கு அடுத்த ஒரு வரி சொல்ற, ஞான் ஆகாசத்து நடுவே நின்று பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்று
அடுத்த வரி என்ன தெரியுமா சொல்ற? இதை நீ செவி மடுத்து அக்கணமே அங்கிருந்து அங்கனமே ஆகுக என்று உரைப்பாய் ஐயனே ஆதி மூலமேன்ற. இறைவா, இங்க இருக்கிறவங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனா நான் அப்படியே செய்யணும் அப்படின்னு நீ மேலேந்து ததாஸ்து அப்படின்னு மட்டும் சொல்லுங்கிற. அப்பதான் அவர் மகாகவி. சாதாரணமாக வேண்டினால் வெறும் கவி. நீ என்னை ஆசீர்வதி, நான் இவர்களை எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லினால் அவர் மகாகவி. இதே மாதிரியாக அவர் மகாகவியான இன்னொரு பாடலை, காணி நிலம் வேண்டும் பாடலை இப்பொழுது சுந்தரி பாடுவார். அதன் பிறகு நாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்ற பாடலுடன் நாம் காணி நிலத்துக்கு போகலாம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், இறைவா இறைவா இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், இறைவா இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடிட்டு அழகா சொல்ற, சித்தினை அசித்துடன் இணைத்தாய். சித்தினா என்னது நமக்கு தெரியும், மாயை. மாயமாக எதையாவது ஒருத்தர் வர வச்சா, இவர் சித்தி வேலை பண்றாருப்பா அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த சித்தினை மாயம் அல்லாத அசித்துனா என்ன? ஆண்டவன். இந்த மாயையை ஆண்டவனுடன் இணைத்தாய் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்? இங்க ஒரு ஓவியன் ஒரு வர்ணம் வரைகிறான். அந்த வர்ணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த உலகமும் வண்ண களஞ்சியமாய் பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய் பாடுற. அழகுகளை சமைக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். புதியதாக பாரதி தான் இந்த மாதிரி வித்தியாசமான செய்திகளை, வரங்களை நமக்கு தந்தவர் மகாகவி. அதோட பக்தியை பற்றியும் முக்தியை பற்றியும் நமக்கு கோடிட்டு காட்டுறார். இசையினாலே பக்தி தான் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இசையினாலே பக்தியினாலே பாடிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்டவனை அடைந்தது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்படி இந்த பக்தியும் முக்தியும் சேர்ந்து முக்தி நிலை நாம் அடைந்துட்டோம் அப்படின்னா, உயிர் உள்ளதும் இல்லாததும், பிறப்பும் இறப்பும், உணவும் கழிவும், இறைவனும் இயற்கையும் எல்லாமே ஒன்றுதான் என்கிறார் பாரதி. இதே போல் பக்தியும் பரவசமும் இணைந்த மற்றொரு பாடலை இப்பொழுது சுந்தரி பாடுவார். காணிலம் வேண்டும் பராசக்தி, காணிலம் வேண்டும், காணிலம் வேண்டும் பராசக்தி, காணிலம் வேண்டும். தூணிலழகியதாய் நன்னாடங்கள் துயில நிறத்தினதாய், தூணிலழகியதாய்
இந்த பூமியிலே எல்லோரும் எல்லாமும் பெறணும், அது என்னாலே பெறணும் அப்படின்னு சொன்னார்னு நம்ம அந்த பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அந்த பாட்டில் பார்த்தோம் இல்லையா. இந்த பாட்டிலே இவர்கள் பாடியது போக இன்னொரு பேரா இருக்கிறது. அன்றைய என்ன சொல்கிறார் தெரியுமா? பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு கையிலே கவிதைகள் கொண்டு தர வேணுங்கிற. அதாவது உலகாயிர விஷயங்களையும் எளிதாக சொல்றது மகாகவியால மட்டும்தான் முடியும் இல்லையா. பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு கையிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். இதெல்லாம் பரவாயில்லை. இது எப்படி தெரியுமா? பக்தி, நம்மளோட பரவசத்தோட நிலை. இந்த இடம் சரி, எங்கள் கூட்டு கையிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் சொல்லியாச்சு. எங்க நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கவிதையெல்லாம் பிறக்கணும்ன்ற இது நமக்கு லௌகீகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்திலே இறைவன் எங்கிருந்து வர? பரவச நிலையிலே பக்தியை கொண்டு வந்தவர் பாரதி. இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த காட்டு வெளியிலே அம்மா நின்ற காவல் உற வேண்டும் அப்படின்னு கொண்டு வரார் அடுத்த வரி. அங்கதான் அவர் மகா கவி. ஏன்னா சாதாரணமா எங்களுக்கு நீங்க தென்னை மரம் வேணும், வீடு வேணும், கத்தும் குயிலோசை வேணும், தென்னை இளக்கீற்றும் இளநீரும் வேணும், இதெல்லாம் சொன்னா அவர் கவி. ஆனா இந்த காட்டு வெளியிலே அம்மா நின்ற காவல் உற வேண்டும்ங்கிற. எந்த சமயத்துல? கூட்டு கையிலே இருக்கும்போது காவல் உற வேண்டுமா? நம்மெல்லாம் பக்தியிலே பரவசம் அடைஞ்ச ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பாடியிருக்கோம். ஆனா பரவசத்திலே பக்தியை கொண்டு வந்து அதை இசையுடன் தந்தது மகாகவி பாரதி என்பதற்காக இந்த பாட்டு கடைசி வரி பாடுவார் பாருங்க. எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாதித்திட வேணும் அப்படின்னு சிறப்பான ஒரு வரி கடைசியில போடுற. அங்கதான் அவர் மகாகவி. பகவானே, நீ பார்த்துக்கிறியோ இல்லையோ, என் பாட்டு திறத்தால இந்த வையத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. இன்றளவுக்கும் மகாகவியின் பாடல்களாலே எத்தனை பேர் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் பாரதி பாடலை நாம எடுத்து படிக்கிறோம், பாடுறோம், இசையோட கேட்கிறோம் இல்லையா. இந்த அருமையான இது பாரதிக்கு மட்டும்தான் முடியும். அடுத்தது பாடுற ஒரு பகவானை பத்தி பாடிட்டு அந்த பகவானோட அணிகலன்கள் என்னன்னு பாடுறாரு பாருங்க. இப்ப எம்.எஸ். அம்மா மிகச்சிறப்பாக பாடி தேசிய விருது பெற்ற ஒரு பாடல். அதே இசையுடன் உங்களுக்காக நெஞ்சுக்கு நீதியும். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நீ இந்த சுடர் மணி போல். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நீ இந்த சுடர் மணி போல். கண்ணுக்கு மேல் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாதவெல்லாம் வைரன் இன்றி பகையின்றி சூதின்றி வையகமாதவெல்லாம் தஞ்சமென்றே உரை பேர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தஞ்சமென் உரை பேர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆங்கிலேயர்களை எதிர்க்க அவ்வளவு துணிவு வேண்டும்னு பாடுறாரு இந்த பாடல்ல. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன். யாருக்கு? அம்பிகைக்கு அணிகலன். என்னன்னா நெஞ்சுக்கு நீதியா. அம்பாளே நேர்மையாக நமக்கு நீதி வழங்கினால் மட்டும்தான் இந்த ஆங்கிலேயர்களை எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு நெஞ்சுக்கு நீதியும். சரி, நீதி வேணும்னா பகையை விரட்டணும். பகையை விரட்ட என்ன வேணும்? அம்பாளுக்கு அணிகலன் என்னது? தோளுக்கு வாழ். தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூ. பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம்
இவள் பார்வைக்கு நேர் பெறும் தீ. பஞ்சுக்கு நேர நம்ம தீய வச்சோம்னா எப்படி படப்படான்னு எரிஞ்சு சாம்பலா போகுமோ, அம்மா உன் கண்ணு முன்னாடி இந்த ஆங்கிலேயர்கள் செய்யற கொடுமைன்ற தீய கொண்டு பஞ்சை கொண்டு நான் வைக்கிறேன், அத்தனையும் நீ எரித்து அழித்து விடு அப்படின்னு மிகச்சிறப்பாக இந்த சொல்ற. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில எப்படி நீதியை நெஞ்சில் கொண்டு, தோளில் வாழ் கொண்டு, என்னன்னா வீரத்தை கொண்டு வாழ வேண்டும். நீ நேர்மையாக, உண்மையாக, சத்திய சந்தனாக வாழ வேண்டும்ன்றதே பாரதி நமக்கெல்லாம் இந்த வரிகள் மூலமா எடுத்து சொல்ற. அடுத்தது பாரதிய கடலூர்ல சிறையில போட்டதெல்லாம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். கடலூர் சிறையில போட்ட பிறகு அவர் விடுதலையாகி கடையத்துக்கு வர, கடையத்துல வந்தா நமக்கெல்லாம் தெரியும், மார்கழி மாதம்னா திருப்பாவை, திருவோம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் நம்ம எல்லாம் பாடுவோம். அத்தனையும் இசையுடன் நாம பாடுவோம், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதே மாதிரி ஒரு பஜனை தினமும் நடந்துட்டு இருக்கு. பாரதியார் வீட்டு வாசல்லையே தான் ராமசுவாமி கோயில் இருக்கு கடையத்துல. அங்க இருக்கும்போது அவர் தினமும் அந்த பஜனையோட கூட போவார். அன்னைக்கெல்லாம் அதுக்கு பேரு குஞ்சவிருத்தின்னு நாம சொல்லுவோம். தோல்ல தம்புராவை மாட்டிட்டு ஒருத்தர் பாட்டு பாடிட்டே போவார். அவர் நாம இடுற அன்னத்தை கொண்டு வந்துதான், அவர் அரிசியை கொண்டு வந்துதான் சமைத்து அவருடைய ஜீவனமே நடக்கும். இந்த மாதிரியான ஒரு பிராமணர் தினம் தினம் பாட்டு பாடியும் வருவார். அந்த சமயத்திலே பாரதியும் கூடவே போவார். ஒரு நாள் அந்த பாகவதற்கு குரல் சரியில்லை, அவர் வரல. எல்லாருக்கும் பாரதி நன்றாக பாடல் எழுதுவார் தெரியும் அந்த ஊர்ல கடையத்துக்காரருக்கு. உடனே என்ன சொல்ற, பாரதி இன்னைக்கு அவர் வரல, இந்த பிராமணருக்கு பதிலா நீங்க பாடிருங்கோ அப்படின்னு ஊர்க்காரா எல்லாம் பாரதியை கேட்டுக்கிறார். அன்னைக்கு அந்த விடிய கால நேரத்திலே அந்த படம் நல்ல சுத்தி பசுமையான அந்த மரங்கள் வெளியிலே, மரத்து மேல விடிஞ்ச உடனே நம்ம என்ன சத்தம் கேட்போம், காக்கா சத்தம் தான் கேட்போம் இல்லையா. அந்த காக்கையின் சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு மனதில் தோன்றிய பாடல்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதை இசையுடன் இப்பொழுது சுந்தரி பாடுவார். பின்னர் நாம் விளக்கத்தை பார்ப்போம். காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் போகுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, எதுக்காக காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுடையே அப்படின்னு பாடினார்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன் காக்கையை போய் உருவகம் படுத்தணும்? குயிலை பத்தி ஏற்கனவே குயில் பாட்டு எவ்வளவோ பாடியிருக்க, ஏன் குயிலை சொல்லல? குயிலை விட காக்காயோட நிறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கு கருப்பு இல்லையா.
நல்ல திக்கா இருக்கும், அடர்த்தியான கருப்பு நிறம் காக்கை. எத்தி திரியும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டுமடி பாப்பா அப்படின்னு இதே காக்கையை பற்றி இன்னொரு பாடல் ஓடி விளையாடு பாப்பா பாடலையும் பாரதி பாடியிருக்க. அப்போ இரக்கமுள்ள இடத்தில் தான் இறைவன் இருப்பான். அதனால அந்த காக்கையோட சிறகிலே கூட இறைவா நான் உன்னை பார்க்கிறேன் இறைவா அப்படின்னு அந்த கரிய நிற திருமாலை அவர் அழகாக அந்த கிருஷ்ணனை பார்க்கிறார். அடுத்து பாடுறார் பாருங்க. சாதாரணமா காக்கைன்றது ஒரு அழகில்லாத ஒரு பறவை, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அகப்பார்வைக்கு அதுவும் ஆண்டவனை காட்டும் ஒரு கண்ணாடியாக நமக்கு விளங்குகிறது அப்படின்ற அர்த்தத்துல பாரதி பாடுறார். எந்த ஏகத்திலே நிலைக்கும் சிதம்பர ரகசியம். நாம சிதம்பரத்துல இருக்கோம். இந்த சிதம்பர ரகசியம் என்பதே ஒரு இருட்டு தான். அந்த இருட்டான இடத்தில் தான் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனின் இருட்டானது எங்க எனக்கு தெரியறதுன்னா காக்கையோட சிறகிலே தெரிகிறது. அதனால காக்கை சிறகிலே நந்தலாலா அப்படின்னு பாருங்க. அதாவது கரிய நிறம் அப்படின்றது நிர்குண பிரம்மம். நிர்குணம்னா உருவம் இல்லாதது. உருவம் இல்லாத அந்த அரூபத்தை தான் நாம் நமது சிதம்பர ரகசியமாக இந்த தில்லை அம்பலத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நிர்குண சொரூபத்தை கரிய நிறம் என்று சொல்கிறார். பச்சை நிறம் பார்க்கும் இடங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நீந்தன் பச்சை நிறம் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, பச்சைன்னா நமக்கு பார்த்தோம்னா அப்படி ப்ளூமியா இருக்கு அப்படின்னு ஒரு தலை பார்த்தா நம்ம சொல்லுவோம். பசுமையை பார்த்தாலே நமக்குள் உற்சாகம் வந்துவிடும். அது இறைவன், இது மனிதன். பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னா உன்னுடைய உருவம் தோன்றுகிறது எனக்கு. பச்சை வண்ணத்துடன், வண்ணமில்லாதது என்னது இருட்டு, வண்ணத்துடன் தோன்றுவது என்னது உருவம். ஆக நிர்குணமாக காக்கையை சொல்லிவிட்டு சர்க்குணமாக உருவம் உள்ளதாக இறைவனை நந்தலாலாவை பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னு இப்படி ஒரு விளக்கமாக இந்த காக்கை சிறகிலே பாடலை மிகச்சிறப்பாக பாரதி பாடுறார். அடுத்து பாடுறார் மிகச்சிறப்பாக ஒரு பாடல் காவடி சிந்து. பாரதியாரின் காவடி சிந்து உங்களுக்காக சுந்தரி பாடுவார். விண்ணினையொத்த பூர்வம் வளைத்தனை வேலவா வடி வேலவா. விண்ணினையொத்த பூர்வம் வளைத்தனை வேலவா வடி வேலவா. அங்கோதெற்கு நோருங்கி கோடி கோடியானது வேலவா வடி வேலவா. சொல்லினை தேனில் குழை துறை பாழ்த்திரு வழியை புற வழியை கண்டு தொக்கி மரமென பின்னனை தென்மலை காட்டிலே காட்டிலே. கல்லினை ஒத்த வலிய மனம் கொண்ட பாதகள் பாதகள் சிங்கள் கண்ணீரண்டாயிரம் காக்கை திரை வேலவா வடி வேலவா. கல்வினை காட்டி வெண்முத்தை படித்திடும் வழியை புற வழியை ஒரு பார்மன கோலம் பறித்து கரம் தொட்ட வேலவா வடி வேலவா. வேலவா வடி வேலவா. வேலவா வடி வேலவா. வேலவா வடி வேலவா வடி வேலவா. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ரெண்டு கண்ணா கொண்டவர் பாரதியார் இல்லையா? அவரோட தேசிய பாடல்கள் நமக்கெல்லாம் தெரியும், தெய்வீக பாடல்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நல்லா தெரியும். இந்த வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா பாடல கண்டபுராணத்தை படித்த சுற்றுல பாடினது பாரதி. கண்டபுராணம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இல்லையா? கண்டபுராணத்திலே மிக சிறப்பாக கண்டர் முருகர், திருச்செந்தூர் முருகர் என்ன பண்றார்? தாரகாசுரனை, சிங்கமுகாசுரனை, சூரபத்மனை சூறையாடினது நமக்கெல்லாம் தெரியும். வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா
அங்கு ஒரு வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா. வெறுப்புனா மலை. தாரகாசுரன் மலை வடிவமாக நின்று முருகனை வரவிடாம தடுக்கிறார். எப்படியாவது முருகனை அந்த இடத்துல வரவிடாம தடுக்கணும். தன்னுடைய அண்ணனுக்காக போரிட்ட தம்பிகளை பற்றி கந்தபுராணம் சிறப்பா சொல்றது. அங்கோர் வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா. எப்படி வில்லு மாதிரி இருக்கிற உன்னுடைய புருவத்தை நீ இப்படி நெரித்தாலே அந்த தாரகாசுரன் என்ற அந்த மலையே பொடி பொடியானதே முருகா, உன்னை நான் சிறப்பாக பாடுகிறேன். அடுத்தது நீ என்ன பண்ற? கல்லினை ஒத்த வலிய மனம் கொண்ட பாதகன் சிங்கன் பாதகன், அவன் கண்ணிரண்டாயிரம் காட்டை கிரையிட்ட வேலவான் பாடுற. 1000 தலை அவனுக்கு அப்படின்னா 2000 கண்ணு. அப்போ அந்த 2000 கண்ணையும் கொண்டு காக்கைக்கு இரையிட்டாராம் வேலன். சிங்கமுகாசுரனும் அழிந்தார். அடுத்தது சூரபத்மனும் அழிந்தார். எதுக்காக இந்த பாடலை பாரதி பாடினார் என்றால், இந்த சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் மாதிரியாகிய ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தேவர்கள் இந்திராதி தேவர்களை கொண்டு போய் சூரபத்மன் சிறையில போடலையா, அந்த மாதிரி இந்த நம்மை எல்லாம் சிறையில் அடைத்து வைத்த இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து எங்களை விடுவித்து காத்தருள் வேலவா, வரி வேலவா அப்படின்னு இந்த பாடலை சிறப்பாக பாடினார். அடுத்தது மிக சிறப்பாக ஒரு முக்கியமான ஒரு பாரதி கடையத்துக்கு வந்தார் அப்படின்னு நாம் சொன்னோம் இல்லையா. கடையத்துக்கு பாரதி வந்த உடனே அவர் இஸ்லாமியர்களுக்கு பாட்டு பாடினார்னு நாம இஸ்லாமியர்களுக்கு பாட்டு பாடினார்னு அவரை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டார். ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டார். ஒதுக்கி வச்ச உடனேவே என்ன ஆயிடுச்சு, தனியா அவரை ஒதுக்கி வச்ச உடனே சாப்பாடு கிடையாது, அன்னாரம் எதுவுமே கிடையாது. செல்லம்மா பாரதி என்ன பண்ணுவா, மிக சிறப்பாக தண்ணி எடுக்க போறேன் அப்படின்னு தண்ணி குடத்துக்குள்ள தோசைய இட்லியை மடிச்சு வச்சுட்டு ஒடிச்சு வச்சுட்டு போய் பாரதிக்கு சாப்பிட கொண்டு போய் கொடுப்பா. அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது சாயந்தரம் வேலை மாசம் தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றின்னு இருக்கா. அந்த காலத்துல சாயந்தரமும் விளக்கேற்றுவா. இன்னைக்கு நமக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கோம், ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கோலம் போட கூட நேரம் இல்லை நமக்கெல்லாம். ஆனா அன்னைக்கு சாயந்தரமும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றுற வழக்கம் இருந்துருந்தது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது செல்லம்மாவின் அழகை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுறார் மிகச்சிறப்பாக பாரதி. இதையே என்னுடைய நிறைவான பாடலாக நான் எடுத்துக்கொள்கிறேன். எப்படின்னு கேட்டேன்னா, பாரதியார் கொஞ்சம் கருப்பா ஒல்லியா கெச்சலான உருவம். ஆனா செல்லம்மா பாரதி நல்ல சிவப்பா அழகா சேர்ந்த உருவம் மாதிரி இருப்பா, நல்ல அழகா இருப்பா. அப்போ மனைவியை பாரதி எவ்வளவு நேசித்தார்ன்றத இந்த பாடல் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்றது. அந்த பாடல் தான் காற்று வெளியிடை கண்ணம்மா நின்ற காதலை எண்ணி கழிக்கிறேன். சுந்தரி பாடுவார்கள். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூதினை ஒத்த இதழ்களும் அமுதூதினை ஒத்த இதழ்களும்
உங்களால் நான் உயர்கிறேன் அப்படின்னு மிகச்சிறப்பாக பாரதி பாடினார். அவருடைய சக்தி கூத்தோட பாடல் வரிகளை மட்டும் நான் இங்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஏன்னா ஊழி கூத்து, சக்தி கூத்து இந்த ரெண்டுமே இசை, பாரதியோட இசையை மிகச்சிறப்பாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சில பாடல்கள். சக்தி கூத்தல என்ன பாடுறார் அப்படின்னு கேட்டா, தக 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 தகவென்றாடுமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ இப்படின்னு பாடுற. இதே ஊழி கூத்துல என்ன பண்றாருன்னா, வெடிபடு மண்ட திடிபட தாளம் போட, வெறும் வெளி ரத்த களியோடு பூதம் பாட, பாட்டின் அடிபடு பொருளுடன் அடிபடி மொழியில் கூட, களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி, அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை அப்படின்னு மிகச்சிறப்பாக இசைக்கு தொண்டு செய்தவர், தமிழ் இசைக்கு தொண்டு செய்தவர் பாரதி. அவரது வம்சாவளியில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் பாட வைத்த நமது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை தலைவர் சுதர்ஷனையா அவர்களுக்கும், இதை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த டாக்டர் கிரீஷ்குமார் அவர்களுக்கும், டாக்டர் சிவகௌரி கிரீஷ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு பல்லவி மட்டும், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மாவின் பல்லவியோட இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. எல்லோரின் சார்பாக நன்றி, வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கதி தீர்த்தே உலகு, என்னை கதி தீர்த்தே உலகு, ஏற்றம் புரிய கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொச்சித்திரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அடைத்திடவே முன்னே, அள்ளி அடைத்திடவே முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. விழா குழுவினருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். விழா கலைஞர்களை